இந்த மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு குணாதிசயம் எப்படி சார் இருக்கும்? ஆமாம், அவங்களுக்கு மட்டும் எப்பவுமே கல்விஞானம் கேள்விஞானம் இருக்கும். 3வது மாதம் மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு கல்விஞானம் கேள்விஞானம் இருக்கும். அதாவது ஒரு 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 கல்விக்கு நம்ம படித்தது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நாலேஜ் நமக்கு இருக்குன்னு பொதுவானது. இவங்களுக்கு கேள்வி ஞானம், அதை தாண்டி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஆட்டோமேட்டிக்காக இறைவன் கொடுத்த அது கிஃப்ட்டு. அது அந்த கேள்வி ஞானம் மூலயமாக எதோனாலும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. 3வது மாதம் பார்த்திங்கன்னாக்கா சயின்டிஸ்ட் நிறைய இருப்பாங்க. 3வது மாதம் பார்த்திங்கனாக்கா நல்ல எஜுகேட்டிவ் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. நல்ல குவாலிஃபைடு கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். நல்ல பெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. எல்லா வகையிலையும் வந்துட்டு அவங்களுக்கு டூ அட்வான்ஸாக இருப்பாங்க. காரணம் என்னன்னாக்கா கேள்வி ஞானம் அவங்கக்கிட்ட இருக்குது. கல்வி ஞானம் கேள்வி ஞானம், கல்வி ஞானத்திலேயே பெரிய சாதனை புரியலாம். கேள்வி ஞானம் இன்னொருத்தரை கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு நாலேஜை அவங்க கையில் இறைவன் கொடுத்து அது கிஃப்ட்டு. அது அதனால் 3ஆம் தேதிக்கு வந்துட்டு ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது, அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தான் கேள்வி ஞானங்கிறது இறைவன் அடிஷ்னலாக கொடுத்தது. அடிஷ்னலாக கொடுத்த கேள்வி ஞானம் மூலியமாக எதையும் ஈஸியாக அவங்க டேக் ஓவர் பண்ணிவிட்டு லைஃபையே டோட்டலாகவே சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதம் மார்ச் மாதம். நிச்சயமா சார். இவங்களுடைய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் எப்படி சார் இருக்கும் மார்ச் மாதம் பிறந்தவங்களுக்கு? மார்ச் மாதம் வந்துட்டு உங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படின்லாங்கிறதுக்கு வெரி லெஸ்ஸர் தான் அவங்களுக்கு வந்து.